எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. தனுசு ராசிக்குண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசி என்னதான் சொன்னாலும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்காருங்க, உச்சம் பெற்று இருக்காருங்க, சூப்பரா இருக்க போகுதுங்க. இந்த வருஷம் ஃபுல்லாவே 8ஆம் இடத்தில் குரு மறையிறது ஒரு 50% மறைந்த விஷயங்களை செய்தாலும் மறைந்த உச்சமாகும் போது அந்த உச்சத்துக்குண்டான விஷயத்தையும் அவர் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. சோ நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எது வந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பட் உங்களை மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கறதா உண்மை. இதுதான் முழுமையான பலன். அப்ப 4ஆம் அதிபதி ஆகிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் விலக போகுது, அம்மாவனுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்க போகுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பாக்குறாருங்க, தனுஸ்தானத்தை பாக்குது. அப்ப தனுசு ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோடு குரு உட்கார்ந்து இருக்காரு, ராசி அதிபதி உச்ச குரு உட்கார்ந்து இருக்காரு இல்லைங்களா. அவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது ராசி அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானத்தை பாக்குது. பெரும் பணம் வரும், பெரும் லாபம் கிடைக்கும், இழந்த சொத்துக்கள் கிடைக்கும், உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கு, இனிமையான பேச்சுக்கள் வரும். கலைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே அது ஒரு வெற்றி கிடைக்கும். பேச்சு, பாட்டு, இது போல துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு அவார்ட் கிடைக்கிறதுக்கு உண்டானதோ, நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. இந்த தனுசு ராசிக்கு இந்த காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா நீங்க பேசக்கூடியதை எல்லாருமே உட்கார்ந்து கேட்பாங்க. அவ்வளவு தெளிவா தன்மையா பேசக்கூடிய அமைப்பு எல்லாமே தனுசுக்கு உண்டு. இந்த மாசம் 2 சுப கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்பம் அமைய போகுது. குழந்தை இல்லாதவர்களுக்கும் அதனால குடும்பம் பிரிந்தவர்களுக்கும் கூட குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னா வாய்ப்புகள் உண்டு. சோ தனுசுக்கு சூப்பரா இருக்குதுங்க இந்த மாசம். பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் ஃபர்ஸ்ட் குறைவில்லை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் 5 அதிபதியாகி 6ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார் 6ஆம் தேதிக்கு மேல. 5 6க்கு வரும் பொழுது குரு இந்த இடத்துல உச்சமா இருக்காரு இல்லைங்களா. யாராவது 8ஆம் இடங்கிறது ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வருங்க. யாருக்காவது குழந்தை இல்ல, ஆபரேஷன் பண்ணலான் இருக்கீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலான் இருக்கீங்கன்னா தாராளமா இந்த மாசம் தொடங்குங்க, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மாசம் நீங்க செய்யக்கூடிய IVF இருக்கட்டும், வேற எந்த மாதிரி டெக்னாலஜில புதுசா வந்திருந்தாலும் சரி, எது பண்ணினாலும் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. அந்த ட்ரீட்மெண்ட் பலிக்கும், குழந்தைக்குண்டான நோய் நொடிகள் விலகும். அவங்க குழந்தைக்குண்டான உடம்புல என்னன்னே நோயே தெரியல அப்படின்ட்டு தனக்கே அறியாம குழந்தைகளுக்கு ஏதாவது விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்து அதிபதி 6ல் இருந்ததுன்னா கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சுக்கிரன் இப்ப இங்க இருக்காருங்களா, இங்க இருந்து அடுத்து 20ஆம் தேதி கேதுவோட சேருவார். இப்ப தனுசு ராசி குழந்தைகளுக்கு அல்லது உங்க ஜாதத்துல சுக்கிரன் கேது அல்லது குழந்தைகள் ஜாதத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைகள்னால அவமானமோ குழந்தைகள்னால ஒரு தலைக்குவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் கேது பெண் சாப அமைப்புன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதனால குழந்தைகள் ஏதாவது பண்றாங்க, ஏதாவது தேவையில்லாத பசங்களுடைய தொடர்பு, தேவையில்லாத ஒரு பொண்களுடைய தொடர்புல ஏற்படும். ஏன்னா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு அப்பாவுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி கொடுக்கும். வம்சாவளிக்கு 9ஆம் இடத்துல வம்சாவளிக்கு ஒரு தலைகுனிவை கொடுக்குங்கிற அளவுக்கு ஆயிடும். இந்த கனெக்டிவிட்டியில இந்த கனெக்ஷன்ல இந்த மாசம் தனுசு ஒரு 3 ராசிக்கு மட்டும் தான் அக்யூரேட்டா நடக்கும். அது தனுசு ராசி 1. சோ குழந்தை என்ன பண்றாங்க, இல்ல இந்த சேர்க்கை உங்களுக்கு இருந்தாலும் வீட்டுல குழந்தை என்ன பண்றாங்க, குடும்ப நபர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் பாருங்க. செல்போன்ல என்ன பண்றாங்க, யாரு கூட பேசுறாங்க, போறாங்க வர்றாங்க, போக்குவரத்து எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க கண்ணுல எண்ணெயாவது ஊத்திட்டு பாத்துட்டு இருங்க. ஏன்னா இந்த இடத்த சனியும் பாக்குறாரு, அதனால கொஞ்சம் கெட்ட பேரோ அவமானத்தையும் கொடுத்துரும். ஏன்னா 5 6ல் இருக்கும் பொழுது குழந்தைகளால ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும் அர்த்தம், அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஏன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கொஞ்சம் குறைவா இருக்கும், அதனால சொல்றேன். இவரே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விரையாதிபதி ஆகிறாரு இல்லையா செவ்வாய். அப்ப விரையாதிபதி அங்கிருந்து தன்னுடைய 12ஆம் இடத்தை விரயத்தையே பாக்குறாரு. அப்ப கொஞ்சம் விரயம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் உண்டு. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு. ஒரு சுற்றுலா போயிட்டு வருவீங்க, ஒரு தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வருவீங்க, அது குடும்பத்தோட சென்று போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பங்காளி உறவுகள் எல்லாம் சேர்ந்து ராமேஸ்வரம் போறது, திருச்செந்தூர் போறது, இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா. அந்த பிளான் எல்லாம் இந்த மாசம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அது எல்லாமே போயிட்டு வந்தீங்கனால சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இயற்கையாகவே தனுசு ராமேஸ்வரத்துக்கு உண்டான ராசி. அப்ப இந்த காலகட்டங்கள ராமேஸ்வரம் போறதுக்கு, ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரை போறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். அது குடும்பத்தோட சென்று வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும்.
கொஞ்சம் குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள்ல, அதாவது உங்களுக்கு இந்த சேர்க்கை இருக்கிற உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல புதிய நபர்களுடைய சேர்க்கையெல்லாம் வரும். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து 7 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், இவர் வந்து வக்ரமாகிறாருங்க 15ஆம் தேதிக்கு மேல. இந்த 15ஆம் தேதிக்கு மேல வக்ரமாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தா யோகம். பொருள் வக்ரமாக இல்லைன்னா 7 குடையவர் 7ஆம் வீட்டுல இருக்கிறார் அப்படின்னா யாருடைய சூரியனோட இருக்காரு. சூரியன் யாரு? உங்களுக்கு பாக்கியாதிபதி, முற்பிரிவினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர், புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர், அவரோட சேர்ந்து இருக்கார். சூரியன் புதன் நல்ல வரன் அமைஞ்சு வரும். முற்பிரிவினுடைய தொடர்பாகவே இந்த பிரிவில் உங்களுக்கு கணவரோ மனைவியோ அமைஞ்சு வருவாங்க. இந்த மாசம் கல்யாணம் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே முற்பிரிவி ஜென்மத்தினுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவங்க தான் கணவன் மனைவியா வருவாங்க. திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகு, நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுதுங்க. எதிர்பார்த்த வரன் நீங்க எப்படி கேட்கறீங்களோ அது போல. ஏற்கனவே தனுசு ராசிக்கு எப்ப பாரு இந்த திருமணம் ஒரு பெரிய பஞ்சாயத்தாவே இருக்கும். கல்யாணம் முடிச்சாலும் நல்லா இருக்க முடியாது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு போராட்டமா இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு நல்ல லைஃப் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்காது. சோ இப்ப கணவன் மனைவி எல்லாம் கொஞ்சம் அந்யூன்யமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இதே புதன் வக்கரமாக இருக்குதுன்னா நான் இப்ப சொன்ன பலன் எல்லாம் ஒரு 15ஆம் தேதிக்கு மேல நடக்கும். வக்ரம் இல்லைன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடும். வக்ரம் ஆகுதுன்னா 15ஆம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த விஷயங்கள், மனைவி சார்ந்த விஷயங்கள், கணவர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் அங்க இருக்கும் பொழுது கணவர் மூலமாக வருமானம், மனைவி மூலமாக லாபங்கள், கணவர் சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் எல்லாமே வரப்போகுது. அது 4ஆம் இடத்து அதிபதியாக குருவோடு இருக்கும்போது கண்டிப்பா மனைவியோடைய வீடோ கணவருடைய வீடோ உங்க கைக்கு வரும். அதுக்கு புதுசா 2 பேர் சேர்ந்து வீடு கட்டுவீங்க, சொத்துக்கள் சேர்த்தறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாசம் சூப்பரா இருக்கு. ஏன்னா வீடு கொடுத்தவருக்கு 2ஆம் வீட்டுல இருக்காரு, 7க்கு 2ஆம் இடம். அப்போ உங்களால அது பண்ண முடியலன்னா மாமனார் மாமியாரோ அல்லது வந்து கணவருடைய வழியிலயோ மனைவியோடைய வழியிலயோ அவங்க ஏதாவது வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ அவங்களுக்கு ஏதாவது பணம் வரவோ இதுல ஜாக்பாட்டை அடிக்கிறதுக்கு உங்க ஜாதகத்தின் மூலமாவே அதிர்ஷ்டம் உண்டு. அப்ப புதன் வக்ரம், அதாவது புதன் 10ஆம் அதிபதியும் ஆகி வக்ரம் ஆகும் பொழுது உங்க ஜாதகம் வக்ர ஜாதகமாக அந்த உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தொழில் சூப்பரா இருக்கும், தொழில் வளர்ச்சி உண்டு, தொழில் இருந்த இடைஞ்சல்கள் விலகும், தொழில் ரீதியாக இருந்த தேவையில்லாத குழப்பங்கள் விலகும், புதுசா ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எல்லாமே வருங்க. உங்க ஜாதகம் தொழில் ஜாதகம் வந்தா தாராளமா இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணுங்க, பெரும் லாபம் வரும். நல்ல அதிர்ஷ்டமான அமைப்பா இருக்கு இந்த மாசம். அடுத்து 9ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும் பொழுதும் இதே பலன் தான். அப்பா மூலமாக சொத்துக்கள் கிடைக்கிறது, பூர்வீக சார்ந்த விஷயத்துல இருந்த தடை தாமதங்கள் விலகி அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு பண வரவாது கிடைக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறது மட்டும் கவனமா பார்த்து கொள்ள வேண்டும், வேற வழியே இல்லை. அது ஒருதான் பெரிய மைனஸா இருக்கு, ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்து குரு சுக்கிரன் பார்க்கறதுனால பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துக்குள்ள குறைவே இல்லைங்க. 3 விஷயம் ஸ்ட்ராங்கா கிடைக்கும். 1 பணம், 2வது லாபத்துக்கு குறைவில்லாம இருக்க போது இந்த மாசம். திருமணம் கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அப்பா மூலமாக அப்பா சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் ஏதாவது கேட்டீங்கன்னாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பாக்குறதுனால யாராவது கிட்ட லோன் வாங்கணும், பணம் பேங்க் லோன் வாங்கணும், வண்டி வாகனங்களுக்கு லோன் வாங்கணும், ஏதாவது ஒரு சின்ன கடன் இருக்கு அதை அடைக்கணும், யாருக்கிட்ட பணம் கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் நீங்க கேளுங்க, கிடைக்கும். இந்த மாசம் பேசுக்கு கிடைக்கும். இல்லைங்க அவங்க கிட்ட நான் முன்னாடி எல்லாம் பேசின கிடைக்கல அப்படிங்கிறதுல வேற. இப்ப 2ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள் பாக்குது, இப்ப பேசுங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட கொடுத்துருவாங்க. மேக்சிமம் கடன் வாங்காம இருங்க. இது வந்து கடன் வாங்குறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணல, எல்லாருக்குமே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா கடவுள் கொடுத்தே தீர்வார். அது 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காவது வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, இடம் வாங்கி போறதுக்கு பணம் கடைசியா எவ்வளவு வச்சிருந்தீங்களோ 10ல இன்னொருத்தர்கிட்ட வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்ப இத்தனை நாள் கொடுக்காம இருந்தாலும் கூட இப்ப கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இந்த கிரகங்கள் கொடுக்கும். இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவத்திரையிலே சரணம்.